வணக்கம். இன்னைக்கு நம்ம சாய் விருந்து சேனல்ல வீட்லயே நெய் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அது மட்டும் இல்ல, இந்த நெய்யை நம்ம எவ்வளவு நாள் வச்சு பயன்படுத்தலாம், என்ன சேர்த்தா அதை நிறைய நாள் வச்சு பயன்படுத்த முடியும், எப்படி இருந்தா அது ஒரிஜினல் நெய் அப்படின்றதையும் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் இன்னைக்கு 1/2 கிலோ வெண்ணெய் எடுத்துக்க போறேன். நமக்கு 1/2 லிட்டர் நெய் கிடைக்கும். நெய் உருக்கும் பொழுது அடுப்பை ஆன் பண்ணிட்டு, அதாவது பேன் சூடா இருக்கும் பொழுது வெண்ணெய் போடாதீங்க. அது அந்த சூட்ல லைட்டா கருகிடும். எப்பவுமே வெண்ணெயை வச்சுட்டு அதுக்கப்புறமா அடுப்பை ஆன் பண்ணுங்க. அடுப்பை லோ ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க, ஹைல வச்சிடாதீங்க. ஏன்னா மிதமான சூட்லயே வெண்ணெய் மெதுவா உருகணும். பாருங்க, இந்த மாதிரி மெதுவா உருகி வரணும். நெய் செய்யறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குங்க, கொஞ்சம் பொறுமையா தான் செய்யணும். ஹை ஃப்ளேம்ல வச்சீங்கன்னா கருகிடும். அதே மாதிரி வெண்ணெய் நல்ல ஆர்கானிக் வெண்ணெயா பார்த்து வாங்குங்க. சில வெண்ணெய் உருக்கும் போது டால்டா மாதிரி நெய் நல்லாவே இருக்காது. அது உருக்குனதுமே நமக்கு தெரிஞ்சிரும். வெண்ணெய் உருக்கும் போது 3 ஸ்டேஜ் இருக்குங்க. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் நுரையா வரும். இந்த ஸ்டேஜ்ல இதுல கொஞ்சமா கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். நான் இந்துப்பு சேர்த்துக்கிறேன். நீங்க சாதாரண கல்லுப்பும் சேர்த்துக்கலாம். அப்புறம் இதுல கொஞ்சமா வெந்தயம் கூட சேர்க்க போறேன். பாருங்க, ரொம்ப கொஞ்சமா சேர்த்தா போதும், ரொம்ப சேர்த்துறாதீங்க. இந்த உப்பும் வெந்தயமும் எதுக்கு சேர்க்கறது அப்படின்னா, பொதுவாகவே ஆயுர்வேத படி நெய்யை 2 மாசத்துக்குள்ள நம்ம பயன்படுத்தி முடிச்சிடணுங்க. அதுக்கு மேல வச்சிருந்தா அதோட தன்மை கெட்டு போயிடும். இந்த வெந்தயமும் உப்பும் சேர்க்கும் பொழுது நம்ம கொஞ்சம் கூடவே வச்சு பயன்படுத்த முடியும். அது மட்டும் இல்ல, நல்ல வாசனையாகவும் இருக்கும், ஆரோக்கியமும் கூட. வெந்தயம் உப்பு வெண்ணெயில இருக்க கெட்ட தன்மையை எடுத்துருங்க. இது எங்க பாட்டி காலத்துல இருந்து பயன்படுத்துற ஒரு முறை. இது 2வது ஸ்டேஜுங்க. இது பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பபிள்ஸா வரும், நல்ல தெளிஞ்சு இருக்கும். அந்த நுரையெல்லாம் போய் நல்ல தெளிய ஆரம்பிக்கும். அடிக்கடி நெய்யை கிளறி விட்டுட்டே இருக்கணுங்க. நெய் உருக்கும் போது நம்ம உட்கார முடியாது, கிளறி விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். அப்புறம் இது 3வது ஸ்டேஜுங்க. நல்ல பெரிய பெரிய பபிள்ஸா வரும். இந்த ஸ்டேஜ்ல என்ன பண்ணுவாங்கன்னா, கருவேப்பிலை இல்லைன்னா முருங்கைக்கீரையை போட்டு அதை எடுப்பாங்க. இந்த முருங்கைக்கீரையை போட்டு எடுத்து சாப்பிட்றது ஹைலி அயன் கண்டென்ட்டுங்க. ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. உங்க வீட்டில் முருங்கை மரம் இருந்ததுன்னா அதை மிஸ் பண்ணாதீங்க. அதோட சுவையும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நம்ம இந்த ஸ்டேஜ்ல அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அதாவது இப்படி தண்ணி மாதிரி தெளிஞ்சு இருக்கணும், சட்டி நமக்கு தெரியணும். அந்த ஸ்டேஜ்ல நம்ம ஒரு ஜார்ல மாத்திடலாம். இது நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஜார்ல மாத்தணும். நான் எப்பவுமே நெய் பயன்படுத்துறதுக்கு பீங்கான் ஜார் தான் யூஸ் பண்ணுவேன். அதே மாதிரி வடிகட்டி பயன்படுத்தும் போதும் நீங்க சில்வர் வடிகட்டி பயன்படுத்துங்க, பிளாஸ்டிக் பயன்படுத்திடாதீங்க. எப்பவுமே நெய் உப்பு இது ரெண்டையுமே ஸ்டோர் பண்றதுக்கு பீங்கான் கிளாஸ் இல்லைன்னா சில்வர் பயன்படுத்துங்க. பிளாஸ்டிக்ல பயன்படுத்தினீங்கன்னா அது 2-3 மாசம் வரைக்கும் இருக்க தன்மை 2 நாள்லயே கெட்டு போயிடுங்க. நெய் செய்யறதுக்கு 20லேருந்து 25 நிமிஷம் ஆகுங்க. நான் ஷார்ட் வீடியோவா கொடுத்துருக்கேன், கொஞ்சம் பொறுமையா தான் செய்யணும். சப்போஸ் உங்களுக்கு ஆற வைக்கிறதுக்கு டைம் இல்லை, நான் ஸ்ட்ரைட்டா ஊத்திட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த மாதிரி ஹாஃபா மூடி வைங்க. ஆறுனதுக்கு அப்புறமா நீங்க ஃபுல்லா மூடிக்கலாம். நல்ல சூடா ஊத்திட்டு அதை மூடி வச்சிங்க அப்படின்னு சொன்னா அதுவும் நெய்யை கெடுத்துரும். இப்ப நான் நல்லா ஆற வச்சுட்டு இதுல ஊத்திருக்கேன். இப்ப நம்ம மூடி வச்சிடலாம். நெய் நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கணுங்க. இதுதான் நெய்யோட ஒரிஜினல் கலர். வெள்ளை நிறத்துல இருக்கக்கூடாது. வெள்ளை நிறத்துல இருந்தா அது நெய்யே கிடையாது, அதை சாப்பிடவும் கூடாது. நிறைய கடைகள்ல வெள்ளை நிறங்கள்லயும் நெய் கிடைக்குது. ரொம்பவும் மஞ்சள் நிறத்துலயும் இருக்கக்கூடாதுங்க. இந்த மாதிரி வெளிர் மஞ்சள் கலர்ல இருக்கணும். நெய்யை எப்பவுமே யூஸ் பண்ணிட்டு உடனே டைட்டா மூடி வைங்க. நெய்யை அடிக்கடி திறந்து வச்சாலும் அதோட தன்மை மாறிடும். அவ்வளவுதான், சரியான பக்குவத்துல நெய் எப்படி செய்யறது அப்படின்றத பார்த்தோம். அடுத்த ஒரு ஆரோக்கியமான பதிவோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.